குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலி நான்காவது பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் ப்ளூரல் ஃபார்ம் எவ்வாறு உருவாக்குறது என்பது தொடர்பாகவும் அது சார்ந்த வசனங்களை எவ்வாறு அமைப்பது என்பது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். ஒற்றுமையை பெண்மையாக மாற்றுறதுக்கு தமிழில் நாங்கள் கல் சேர்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ கல் என்று சொன்னால் கற்கள், ஆடு ஆடுகள், மாடு மாடுகள், கல் என்று சேர்ப்போம். ஆனா ஆங்கிலத்துல பொதுவாக எஸ் சேர்க்கின்றோம். கூடுதலான விடயங்கள்லாம் எஸ் சேர்க்கிறது. சிலது இஎஸ், சிலது ஐஇஎஸ், இப்படி பல சேர்க்கிறது. அதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்று நாங்கள் எஸ்ஐ மட்டும் வைத்து இவ்வாறு பன்மையா மாத்திரை என்பது தொடர்பாகவும் ஒற்றுமை வசனத்தை பன்மையா மாத்திரை என்பது தொடர்பாகவும் பார்ப்போம். The plural of most nouns is made by adding to the singular. என்ன அதிகமான பேச்சொற்கள் எஸ் சேர்க்கிறதன் ஊடாக பன்மையாக மாற்றப்படுகின்றது. உதாரணத்துக்கு பாருங்க, சிங்குலர் என்றா ஒற்றுமை, புளூரல் என்றா பன்மை. புக் புக் புத்தகம். அப்போ இதுல வர்ற சொற்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தாதான் இருக்கும் கூடுதலாக. ரைட், புக் புத்தகம். அப்ப பன்மையா மாத்த நாங்கள் என்ன செய்யறோம்? எஸ் சேர்த்தா புத்தகங்கள், புக்ஸ். பென் பேனை, பென்ஸ் பேனைகள். பென்சில் பென்சில்ஸ். நாங்கள் பொதுவாக பென்சில் என்று தான் சொல்றோம் நாங்கள். கேட் பூனை, கேட்ஸ் பூனைகள். பேர்ட் பறவை, பேர்ட்ஸ் பறவை. போய் பாய்ஸ். இந்த பையில முடிந்தா எஸ் சேர்க்கிற என்பது தொடர்பாக நாங்கள் பின்னர் வழியா பார்க்கணும். இதுல ஆங்கிலத்துல பெபல்ஸ் என்று இருக்குது. AEIOU உயிரெழுத்தா காணப்படுது. அந்த உயிரெழுத்து பையுக்கு முன்னுக்கு வந்து சொன்னா சாதாரண மாறும். The plural of a dog is dogs. Dog என்றதின்ற பன்மை dogs என்று மாறுபடுகின்றது. ஏண்டா ஒரு, அல்லது an, an என்றா ஒரு அர்த்தம். சரியா? இதுல பாருங்க, a dog is an animal. a dog என்றது ஒரு நாய், an animal என்றது ஒரு மிருகம். இதுல என்றதும் ஒருதான், an என்பதும் ஒருதான். நாங்கள் தமிழ்ல ஒரு என்பதும் ஓர் என்பதும் பாவிப்பது போன்று ஆங்கிலத்துல a என்பதும் an என்பதும் பாவிக்கப்படுகின்றது. நாங்கள் ஓர் ஊரில் என்றுதான் சொல்லுவோம் தமிழ்ல. ஒரு ஊரில் என்று சொல்வதில்லை. காரணம், அந்த ஒற்று என்பது சாதாரணமாக ஒவ்வொரு பேச்சொல்லுக்கு முன்னுக்கு வரைக ஒரு ரெண்டு வரும். அந்த பெயர்ச்சொல்லானது உயிரெழுத்த மையமாக கொண்டு உயிரெழுத்துல தொடங்கிச்சுன்னு சொன்னா அங்க நாங்கள் ஓர் என்று பாவிப்போம். அத மாதிரி இங்க AEIOU என்ற உயிரெழுத்தோட தொடங்குறோம்னா வந்துன்னு சொன்னா அன் பாவிப்போம். சரியா? இது டாக் இஸ் அன் அனிமல். நாய் ஒரு மிருகமாக இருக்கிறது, அல்லது நாய் ஒரு மிருகம். நாங்கள் பன்மையா மாத்தக்க டாக்ன்றது பன்மையா மாத்த நாய். இங்க பன்மையா மாத்தக்க என்ன வரப்போகுது? டாக்ஸ். அப்ப இஸ் என்பது சிங்குலருக்கு தான் இஸ் என்று நாங்கள் பாவிச்சு நாங்கள் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. அப்ப டாக்ஸ் என்றா பன்மை. அப்ப இங்க என்னவா வரப்போகுது? டாக்ஸ் ஆர் அன் அனிமல், ஒரு மிருகம். அப்ப இங்க நாய்கள் மிருகங்கள். அப்ப என்ன வரப்போகுது? அனிமல்ஸ். டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ், நாய்கள் மிருகங்கள். மேக் தீஸ் சென்டென்சஸ் புளூரல். மேற்கண்டா தயாரிக்கட்டாம். தீஸ் சென்டென்சஸ் கீழே வரப்படுகின்ற வசனங்களை பன்மையாக தயாரி. A camel is a big animal. A camel என்றது ஒரு ஒட்டகம், ஒரு பிக் அனிமல் பெரிய மிருகம். இங்க எது பெயர்ச்சொற்கள் என்பது நாங்கள் பார்க்கணும். இதுல கேமல் ஒட்டகம் என்றது வருது. அப்ப நாங்கள் அதை பன்மையா மாத்தணும். அப்ப கேமல் என்றா என்னென்று மாத்துவோம்? கேமல்ஸ். பிக் அனிமல் என்றா பெரிய மிருகம். பெரிய என்பது இங்க என்னவா வருது? பேரடை மொழியா இந்த அனிமல் என்றதை பற்றி விவரிக்கிறதா காணப்படுது. ஆங்கிலத்துல சொன்னா அட்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம். அப்ப பெரிய மிருகம். அப்ப இங்க பன்மையா மாறப்போகுது. இது மாறப்போகுது அனிமல் என்பதுதான் பன்மையாக மாறும். அப்ப கமல் என்றது என்ன வரப்போகுது? கமல்ஸ். இஸ் என்றது என்ன வரும்? பன்மை வந்து சொன்னா கமல்ஸா. வருமா?
இல்ல என்ன அப்ப பிக் அனிமல் என்னென்னு வரப்போகுது அனிமல்ஸ். அப்ப பிக் அனிமல்ஸ். camels are big animals. ஒட்டகங்கள் பெரிய மிருகங்கள். she is a teacher. அவள் ஒரு ஆசிரியர். பன்மையாமத்துக்கு அவள் என்றது பன்மையாமத்துக்கு என்ன சொல்லுவோம் அவர்கள் என்ன அப்ப தே இஸ் என்றது என்னென்று வரும் ஆ டீச்சர் என்று என்னென்று வரப்போகுது ஒரு ஆசிரியர் ஆசிரியர்கள் ஏ என்றது இங்க வராது என்ன அப்ப தே ஆர் டீச்சர்ஸ். அவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் இப்படின்னு சொல்லலாம். பொதுவா தமிழ் வசனம் அவர்கள் ஆசிரியர்கள். A parrot is a bird. ஒரு கிளி ஒரு பறவை. கிளி ஒரு பறவை. அப்ப a parrotன்றது இங்க என்ன வரப்போகுது parrots. is என்பது ஆ a bird என்ன வரப்போகுது வருமா ஒரு என்று வராது என்ன அப்ப கிளிகள் பறவைகள். parrots are birds. Here is a book and a pencil. Here is a book and a pen. இங்க ஒரு புத்தகமும் ஒரு பேனாவும் இருக்கிறது. பன்மையா மாத்த ரெண்டு மாத்துவோம். இங்கே புத்தகங்களும் பேனைகளும் இருக்கின்றன. அப்ப வராது புக் என்றது புக்ஸா வரப்போகுது. இஸ் என்றது என்ன வரப்போகுது ஆவா வரும் என்ன அப்ப ஹியரா புக்ஸ் அண்ட் பென்ஸ். நீங்களே முதல்ல சொல்லிக்கொண்டு போங்க. A lazy girl ஒரு சோம்பேறியான பெண் is not a good pupil. ஒரு சோம்பேறியான பெண் ஒரு நல்ல மாணவி அல்ல. பன்மையா மாத்தக்க லேசி கேர்ள் என்று என்ன மாத்த போறோம் லேசி கேர்ள் இஸ் நாட் என்ன வரப்போகுது இஸ் நாட் என்ன வரப்போகுது ஆ நோட் வராது. குட் என்றா நல்ல நல்லதுன்றது பேரடை மொழியா இருக்குது அப்படியே வரப்போகுது என்ன குட் பியூப்பிள் என்ன வரப்போகுது pupils. Lazy girls are not good pupils. An egg is white. ஒரு முட்டை வெள்ளை. முட்டை வெள்ளையாக இருக்கிறது. அப்ப என்ன நாங்கள் பன்மையா மாத்தவும் eggs are white. வெள்ளை என்பது பன்மையா மாத்தலாமா இல்லத்தானே அப்ப eggs are white. முட்டைகள் வெள்ளையாக இருக்கின்றன. There is a bicycle behind you. அங்கே ஒரு துவிச்சக்கர வண்டி உனக்கு பின்னால் இருக்கிறது. There is a bicycle behind you. behind என்றா உனக்கு பின்னால். அப்ப தேன்றது அங்கே இது பொதுவா ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுறது. அப்ப நாங்க ஒரு சிலைக்கு அங்கே ஒரு சைக்கிள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சைக்கிள் உனக்கு பின்னால் இருக்கிறது. சரியா அப்ப இது நாங்க பன்மையா மாத்திக்க ரெண்டு மாத்துவோம் தேயா வரும். அப்ப தேயா இஸ் வரப்போது தேரா பைசிக்கிள் வராது bicycles behind you. There are bicycles behind you. The room is clean. அந்த அறை சுத்தமாக இருக்கிறது. அப்ப என்னட்டு மாத்தும் அப்ப the rooms are clean. clean என்றது சுத்தம். சுத்தம் என்றது தன்மையா மாத்தில அது பேச்சொல் இல்லை. அப்ப the rooms are clean. The shirt is on the desk. என்ன அந்த ஷர்ட் அந்த மேசை மேல் இருக்கிறது. அப்ப என்னண்டு பண்ணுவோம் the shirts என்னண்டு வரப்போகுது on the desks. அப்ப மேசைகளின் மேல் இருக்குன்னு சொல்லலாம் அல்லது மேசை மேல் இருக்குன்னு சொல்லலாம். என்ன the shirts are on the desks. The shirts are on the desks. Where is the key? அந்த கீ எங்கே இருக்கிறது. அப்ப நாங்கள் கேட்போம் என்னண்டு வேர்ன்றது அப்ப என்னண்டு மாத்துவோம் வியா இஸ் என்னண்டு மாறப்போகுது வியாரா த ஹீ என்னண்டு மாறும் த ஹீஸ். வியாரா த ஹீஸ். கேள்வி அடியாளம் போடணும். இதுல போடுபடல ரெண்டுக்கும். The doctor is not here every day. அந்த வைத்தியர் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கவில்லை. அப்ப பன்மையா மாத்தக்கு என்னென்ன மாத்துவோம் த டாக்டர்ன்றது த டாக்டர்ஸ் இஸ் நாட் என்னென்ன மாறும் ஆர் நாட் ஹியர் எவ்ரி டேஸ். எவ்ரி டே ஓகே என்ன
the doctors are not here every day. அந்த வைத்தியர்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கவில்லை, இருப்பதில்லை. There is a monkey on the tree. அங்கே ஒரு குரங்கு மரத்தின் மேலே இருக்கிறது. அங்கே மரத்தின் மேலே ஒரு குரங்கு இருக்கிறது. மரத்தின் மேலே குரங்கு இருக்கிறது, குரங்கு மரத்தின் மேலே இருக்கிறது. தமிழுக்கு ஓகே. There is a monkey on the tree. பன்மையா மாத்திக்க என்ன மாத்துவோம்? There are a monkey என்றது monkeys on the tree. Tree பன்மையா மாத்தினா trees. There are monkeys on the trees. அங்கே குரங்குகள் மரங்களின் மேலே இருக்கின்றன. அங்கே என்றெல்லாம் நாங்க தமிழ்ல சொல்லணும் ஒன்றும் இல்லை, ஆங்கிலத்துல அந்த பதம் பயன்படுத்தப்படுது. குரங்குகள் மரங்களின் மேலே இருக்கின்றன. There is an egg in the basket. முட்டை கூடையில் இருக்கிறது. அங்கே ஒரு முட்டை கூடையில் இருக்கிறது. அப்ப நாங்கள் பன்மையா மாத்தக there are an egg. இதுல பாருங்க அன் வந்திருக்குது, ஏக்கு பதிலாக அன் வந்திருக்கு. காரணம் இங்க ஈல தொடங்கும். ஏக்குன்றது AEIOU தான் பேவல்ஸ். இங்க ஈ வந்ததால ஏக்கு பதிலாக அன் பாவிக்கப்படுது. அப்ப there are eggs in the basket. பன்மையா மாத்தலாம் என்ன? baskets. There are eggs in the baskets. அங்கே கூடைகளில் முட்டைகள் இருக்கின்றன. It is a picture of a bird. அது ஒரு பறவையின் படமாக இருக்கிறது. It is a picture of a bird. அது ஒரு பறவையின் படமாக இருக்கிறது. அப்ப என்னென்று பன்மையா மாத்துவோம் நாங்கள்? அது என்றது பன்மையா மாத்தக்க they are a picture என்று வரப்போகுது. They are pictures of a bird என்று வருமா? birds பறவைகளின் படங்களாக இருக்கின்றன. என்ன? They are pictures of birds. The shop is shut today. அந்த கடை இன்று மூடி இருக்கிறது. அல்லது இன்று அந்த கடை மூடி இருக்கிறது. புளூரல் மாத்தேக the shop பண்றது என்ன வரப்போகுது? The shops are shut today. The shops are shut today. அந்த கடைகள் இன்று மூடி இருக்கின்றன. The cow is in a field. பசு தோட்டத்தில் இருக்கிறது. அப்ப பன்மையா மாத்தக்க ரெண்டு மாத்துவோம். The house is என்ன வரப்போகுது? are in fields. என்ன? தோட்டத்தில் அல்ல தோட்டங்களில் பசுக்கள் இருக்கின்றன. The cows are in fields. The teacher of dance is a good teacher. The teacher of dance. டான்ஸ் ஆசிரியர் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறார். அப்ப பன்மையா மாத்தக்க the teachers of dance. என்ன? டான்ஸ் ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அப்ப ரெண்டு மாத்துவோம். the teachers of dance is என்ன வரப்போகுது? வராது என்ன? good teachers. அப்ப the teachers of dance are good teachers. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சின்ன சின்ன விஷயமா தான் பார்த்து கொண்டு வரோம். ஏன்டா பெருசா படிச்சு ஒன்றுமே விளங்காலும் பார்க்க சிறிதுல அறிவா உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கும். நீங்க தொடர்ந்து நீங்கள் பார்த்து இந்த பயிற்சியை செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆங்கிலத்துல கிராமர் என்பது ஈஸியா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதுவரை இல்லைன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, thank you friends. Bye. Take care.